திருவண்ணாமலை அருகே உயர் மின்னழுத்த கம்பியில் உரசிய ஈச்சர் லாரி தீப்பிடித்து எரிந்த விபத்தில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். செய்யாறு அருகே தூசி பகுதியில் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றி சென்ற ஈச்சர் லாரி தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த மின் கம்பியில் உரசியதால் தீப்பிடித்து எரிந்தது. தீப்பற்றியதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக லாரியிலிருந்து குதித்து உயிர் தப்பினார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் எனினும் லாரி முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. தாழ்வாக செல்லும் மின் கம்பிகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் மின்வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு லோடு வண்டி இந்த பக்கம் போச்சு, அது மேலே வந்து நெருப்பு பட்டு இந்த வயரால் நெருப்பு பட்டு எரிந்து நாசமாயிடுச்சு லாரியை. இதே ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ இந்த பக்கம் செல்லும் கிராம மக்கள் பஸ்ஸோ இது மாதிரி இருந்தால் மிகுந்த உயிர் சேதம் இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக நிர்வாகம், மின்சார நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சொன்னா கம்பெனி பஸ்ஸுங்க, லாரிங்க எல்லாம் போக்குவரத்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 2 இடத்துல வந்து இந்த தாழ்வான மின்கம்பங்கள், உயர்ந்த மின்னழுத்தம் உள்ள தாழ்வான மின்கம்பங்கள் வந்து இருக்கிறது. இதை வந்து பலமுறை என் கிராம மக்கள், இந்த பக்கம் இருக்கும் புதிய குடியிருப்பு பகுதி ஆட்கள் அனைவரும் இபியில் போயிட்டு இந்த மின்சார வாரிய உயிர்களாண்டையும் ஜேஆண்டையும் கொடுத்தா இதுவரைக்கும் நடவடிக்கையும் எடுக்கலை. கால தாமதம் சொல்லி நாளைக்கும் பல வருடங்களாக இதுவாக இருக்குது. இன்று மதியம் அளவில் ஒரு லோடு வண்டி இந்த பக்கம் போச்சு, அது மேலே வந்து நெருப்பு பட்டு இந்த வயரால் நெருப்பு பட்டு எரிந்து நாசமாயிடுச்சு லாரியை. இதே ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ இந்த பக்கம் செல்லும் கிராம மக்கள் பஸ்ஸோ இது மாதிரி இருந்தால் மிகுந்த உயிர் சேதம் இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக நிர்வாகம், மின்சார நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தாழ்வான இருக்கிற மின்கம்பியை ஒன்று உயரமாக தூக்கி போடணும், இல்லை இந்த இடத்த விட்டு அகற்றி மாற்று இடமாவது ரெடி பண்ணணும். இதனால் பல பிரச்சனை அடிக்கடி இருக்குது. இரவு நேரத்தில் ஏதாவது இப்போ நடந்ததுன்னா யாருக்கும் தெரியாமல் போய்விடும். இது கிராம மக்களின் கோரிக்கை.